அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, சோசியல் மீடியா பக்கம் வரவே கூடாது, வீடியோவே போடக்கூடாது அப்படின்னு வெறுத்து போய் முடிவு பண்ணி பல மாசங்களா வீடியோவும் போடாம இருந்தேன். அப்படி முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோ பேசுறதுக்கான முக்கிய காரணம் மௌலாவி அப்துல் பாசித் புகாரி. நேத்து அவரை பத்தின ஒரு சில வீடியோக்கள் சோசியல் மீடியால பார்த்தேன். பார்த்ததுல இருந்து மனசு ரொம்ப நெருடலா இருந்தது. ஒரு 4 பேர் அவரை நிக்க வச்சு அவர் மேல பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை அக்யூஸ் பண்ணி பொதுவெளியில் அவரை நிக்க வச்சு சமூக வலைதளத்துல வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அவர் என்ன தப்பு பண்ணிருக்காருன்னு தெரியல, தப்பு பண்ணிருக்காரானும் தெரியல. ஆனா வீடியோல அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் சொல்லி அக்யூஸ் பண்ணி அந்த 4 பேர் பேசியிருந்தாங்க. அவர் தப்பு பண்ணாரா பண்ணலையான்றது நமக்கு தெரியாது, அந்த வீடியோ பார்க்குற யாருக்கும் தெரியாது உறுதியா. ஒருவேளை அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை இப்படி பொதுவெளிப்படுத்தாம அவரை கூப்பிட்டு தனிப்பட்ட விதத்துல அவர்கிட்ட பேசி தீர்வு கண்டிருக்கலாம். அப்துல் பாசித் புகாரி இந்த சமூகத்துக்கு செய்த இறைப்பணிகள் ஏராளம். அதை நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்படி நாகூர் அனிஃபா இஸ்லாமிய நெறிமுறைகளையும் இஸ்லாமிய கோட்பாடுகளையும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களையும் பாமர மக்களுக்கும் தன் பாடல்கள் மூலமா கொண்டு போய் சேர்த்தாரோ, அதே மாதிரி அப்துல் பாசித் புகாரி தன்னுடைய பயான்கள் மூலமா பல பேருக்கு இஸ்லாமிய விழிப்புணர்வையும் இரையச்சம் உள்ளவர்களாகவும் ஆக்கியிருக்காரு. அப்துல் பாசித் புகாரி அவங்களுடைய பயான் கேட்டு நேர்வழி அடைஞ்சவங்க பல்லாயிரம் பேர். அவங்களுடைய பயான் கேட்டு ஜக்காத் கொடுக்க ஆரம்பிச்சவங்க எத்தனையோ பேர். அவங்களுடைய பயான் கேட்டு 30 நோன்பு வைக்க ஆரம்பிச்சவங்க எத்தனையோ பேர். அவங்களுடைய பயான் கேட்டு தாய் தகப்பன மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்த ஆரம்பிச்சவங்க எத்தனையோ பேர். அவங்களுடைய பயான் கேட்டு 5 வேளை தொழுகை எடுத்தவங்க எத்தனையோ பேர். அப்படி இஸ்லாமிய சமூகத்துல ஒரு பெரிய விழிப்புணர்வையும் புரட்சியையும் பயான் மூலமா ஏற்படுத்தினவர் தான் அப்துல் பாசித் புகாரி. ஒரு கண்ணியமான மனிதர், அவ்வளவு பெரிய மரியாதையுள்ள மனிதர். நேத்து அந்த வீடியோல அவர் நிக்கிற காட்சியை பார்க்கும்போது மனசு உண்மையாவே அதை ஏத்துக்கல, பேரதிர்ச்சி. அவர் திருப்பி பதில் பேசியிருந்தாலோ இல்ல வாதம் பண்ணியிருந்தாலோ கூட ஒருவேளை மனசு சமாதானமா இருக்குமோ என்னமோ. அவர் எதுவுமே பேசாம அமைதியா பொறுமையா அல்லாஹ் அறிவான் அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தையை மட்டும்தான் பேசினாரு. அவரை ரொம்ப பிரம்மாண்டமான கண்ணியத்தோட பார்த்துட்டு நேத்து அவர் நிக்கிற கோலத்தை பார்க்கும்போது அவர் நிச்சயமா ஒரு சூழ்நிலை கைதியாதான் என் கண்ணுக்கு பட்டாரு. எத்தனை பேருக்கு அவர் அப்படி தெரிஞ்சாருங்கிறதையும் சொல்லுங்க. இந்த இடத்துல நான் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே சோசியல் மீடியாலாம் வரத்துக்கு முன்னாடியே பல ஊர்கள்ல பல நாடுகள்ல பல மேடைகள்ல இஸ்லாமிய பயான் பண்ணவர் அப்துல் பாசித் புகாரி. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகள் சோசியல் மீடியால இஸ்லாமிய மார்க்கம் பத்தி பேசுறதுக்கு விதை போட்டவர் அப்துல் பாசித் புகாரி. அவர் வீடியோ பேசுற வரைக்கும் அவருடைய பிரைவேட் லைஃப அவர் ரொம்ப பிரைவேட்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட வீடியோல கமெண்ட் பண்ணா கூட ரிப்ளை பண்ண மாட்டாரு. அப்படி இருந்த ஒரு மனுஷனை தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் வியூஸுக்காகவும் ஆதாயத்துக்காகவும் ஒரு சில இஸ்லாமிய யூடியூபர்கள் அவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறன்ற பேர்ல அவரை வச்சு வீடியோ போட்டா வியூஸ் போகும், நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படின்னு தன்னுடைய அடையாளத்தை வெளி உலகத்துக்கு காட்டாம ரொம்ப பிரைவேட்டா வாழ்ந்துட்டு வந்த ஒரு மனுஷனை வீடியோ எடுத்து வெளி உலகத்துக்கு காண்பிச்சு இதுதான் இவருடைய தொழில், இதுதான், இங்கதான் இவர் தொழில் பண்றாரு, இங்கதான் இவர் இருக்கிறாரு இப்படின்னு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தின மிக முக்கிய பங்கு ஒரு சில இஸ்லாமிய யூடியூபர்களையே சேரும். இன்னைக்கு அவருடைய இந்த நிலைமைக்கு அவங்களும் காரணங்கிறத நான் ரொம்ப உறுதியா சொல்லுவேன். அன்னைக்கு நல்லா இருக்கும் போது கூப்பிட்டு வீடியோ போட்டவங்க, அவரை வச்சு வீடியோ போட்டா தன்னுடைய சேனலுக்கு வியூஸ் கூடும் ஃபாலோவர்ஸ் கூடும் நினைச்ச வீடியோ போட்டவங்க இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனையில் அவர் இருக்கிறாரு, இப்படி ஒரு நெருக்கடியில் அவர் இருக்கிறாரு. அவர் தப்பு செஞ்சாரு செய்யலங்கிறது ரெண்டாவது. அவரை பத்தி வீடியோ எடுத்து இப்படி பொதுவெளியில பரப்புறாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு வீடியோ போடலாம் இல்லையா, இதை பண்ணாதீங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் இஸ்லாத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கிறாரு, இறைப்பணிகள் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, நிறைய பேரை நேர்வழிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு ஏன் ஒரு வீடியோ போடல? அப்ப உங்களுக்கு ஆதாயம் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த விஷயத்த பேசுவீங்களா? உங்களுக்கு பலனில்லாத விஷயத்த பேச மாட்டீங்களா? அப்ப உங்களுக்கு ஆதாயம் இருந்தாதான் ஒரு நபரையோ ஒரு விஷயத்தையோ பத்தி நீங்க பேசுவீங்க, இல்லன்னா பேச மாட்டீங்க. என்னதான் அவர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும், என்னதான் அவர் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணையா இருந்திருந்தாலும், இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு அவர் நிக்கும் போது அதை எதிர்த்தோ இல்ல அதுக்கு அவருக்கு ஆதரவாவோ ஒரு வீடியோ போடணும்னு உங்கள ஒருத்தருக்கும் தோணல. சோ இன்னைக்கு அவர் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம், நான் அறுதிட்டு உறுதியா சொல்லுவேன், கட்டாயம் அவரை வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தின
அவருடைய சொந்த வாழ்க்கைய, தனிப்பட்ட வாழ்க்கைய வெளி உலகத்துக்கு காட்டி கொடுத்த சில இஸ்லாமிய யூடியூபர்களே சேரும். இதே குற்றச்சாட்டுகளோட அவர் இருந்திருந்தாருன்னா அவரை நீங்க வீடியோ எடுத்து போட்டிருப்பீங்களா? போட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அது உங்க சேனலுக்கு பிளாக் மார்க் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப அவரை பத்தி பேசுறதுனால எனக்கு எதுவும் நிறைய போறது கிடையாது. அவர் எனக்கு மகுடம் கொடுக்க போறதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு சமூகம் நேர்வழிப்படுறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமா இருந்தவர். அதுவும் இந்த ஜெனரேஷன் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும், இஸ்லாத்துல இருக்கிற சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும், இஸ்லாத்துடைய கடமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும், உணர்றதுக்கும், விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுலயும் அவருக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. அப்படி ஒருத்தர் இன்னைக்கு ஒரு நெருக்கடியில இருக்கும் போது அவருக்கு ஆதரவா நிக்கிறதும், அவருக்கு நடந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்கறதும் தான் மனிதாபிமானம். அப்ப அன்னைக்கு அவரை வச்சு வீடியோ போட்ட நீங்க இன்னைக்கு வாய் திறக்காம இருக்கீங்கன்னா அவர் செஞ்சாருன்னு சொல்ற தப்புல உங்களுக்கும் பங்கு இருக்கா? நீங்களும் உடந்தையா? ஏன் இப்ப வாய் திறக்காம இருக்கீங்க? அவர் யாரு? ஆஸ் அ ஹியூமனா அவர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன மாதிரி குணம் கொண்டவர்? இது எதுவுமே தெரியாது அவர் வீடியோல பாக்குற யாருக்குமே. ஆனா அவர் பயான் கேட்டு வளர்ந்தவர்கள்ல நானும் ஒருத்தி. அவர் பயான் கேட்டு இரையச்சம் கொண்டவர்கள்ல நானும் ஒருத்தி. அவர் பயான் கேட்டு தக்வா அதிகரித்தவர்கள்ல நானும் ஒருத்தி. அதனால எனக்கு இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணுச்சு. இதுவுமே அவரால பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான வீடியோ கிடையாது. உண்மையாவே அவரால யாராவது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கான நியாயம் கிடைக்கணும். ஆனா அது பொதுவெளியிலையும் சோசியல் மீடியாலையும் இல்ல. அவரை கூப்பிட்டு வச்சு பேசி உங்களுக்கு தீர்வு என்ன விதத்துல கிடைக்குமோ, எதை செஞ்சா உங்களுக்கு தீர்வு கிடைக்குமோ அதை பண்ணணும். அதை விட்டுட்டு அவருடைய கண்ணியத்தையும் மாண்பையும் கெடுக்கிற வகையில அவரை நடுரோட்ல நிக்க வச்சு கேள்விகள் கேட்டு கொச்சையா பேசி அதை வீடியோ எடுத்து பரப்புறதுனால உங்களுக்கு எந்த பலனும் வரப்போறது இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு மூமியினுடைய மானத்தையும் மாண்பையும் கெடுக்கிற பாவத்துக்கு ஆளாகிறீங்க. நான் சாபம்லாம் விடல, இது இறைவன் சொன்னது. அவருடைய சூழ்நிலை என்னவோ, அவருடைய நெருக்கடி என்னவோ நமக்கு தெரியாது. அது அல்லாஹ் அறிவான், அவர் சொல்றது மாதிரியே. ஆனா பொறுமையா கையாளுங்க. இன்னைக்கு நீங்க சேரவாரி இறைச்சிடலாம். நாளைக்கு அவர் களங்கம் இல்லாதவர், தவறு செய்யாதவர், இல்ல அவர் செஞ்ச தவறு சரி செஞ்சிட்டார் அப்படின்னா நீங்க செய்தது சரியாகுமா? யாரையும் தேரை இழுத்து தெருல விடுறதுக்கு முன்னாடி அதனால வரப்போற விளைவுகளை யோசிங்க. சோசியல் மீடியாவை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. உங்களுடைய பிரச்சனைகளை சோசியல் மீடியால முன்வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நம்ம யார இதுல இழுத்து விடுறோம், யார நம்ம அவமானப்படுத்துறோம், யார நம்ம அசிங்கப்படுத்துறோங்கிறது ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு அவருடைய கொள்கைகள் மேல கோபம் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். ஆனா அந்த வன்மத்தை கக்குறதுக்கான வாய்ப்பா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாதீங்க. எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே மூமீன்கள், எல்லாருமே ஆதமுடைய மக்கள். ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த தவறுக்கான தீர்வு என்னங்கறத நோக்கி பயணிக்கணுமே தவிர இப்படி பொது வெளியில ஒரு மனிதரை கண்ணியம் இழக்க செய்யறதோ, மரியாதை இழக்க செய்யறதோ அறமான செயல் இல்ல. அதே மாதிரி இந்த வீடியோல அன்பு சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது, எந்த வியாபாரத்திற்காக யாரிடம் எவ்வளவு பணம் பெறப்பட்டது, அந்த பணத்துக்கான ஒப்பந்தங்களை எப்படி போட்டீங்க, நீங்கள் செய்த வியாபாரத்தின் தற்போதைய நிலை என்ன, இழப்புகள் எவ்வளவு, நீங்கள் பெற்ற கடனை தீர்க்க உங்ககிட்ட சொத்துக்கள் எதுவும் இருக்கா, உங்கள் கடன் தீர்க்கப்பட தேவையான தொகை எவ்வளவு, இதையெல்லாம் நீங்க நேரலையில விளக்கி உங்கள் கடன் தீர பற்றாக்குறை இருப்பின் ஒரு வங்கி கணக்க அந்த வீடியோல அறிவிப்பு செய்யுங்க. இந்த உம்மத்தில் உலகம் பூரா நல்லவர்கள் ஏராளமானவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் தங்களால முடிஞ்ச தொகையை அந்த வங்கி கணக்குக்கு அனுப்பி உங்களை இந்த கடன் நெருக்கடியிலிருந்து இறையருளால் மீட்டெடுப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். இதன் மூலமா தௌஹீது மீது சேற்றை வாரி வீசும் வழிகேடர்களின் முகத்தில் கரிபூச மாறாக நீங்க அமைதியா இருக்க இருக்க தாவா களத்திற்கே ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடும். இறைவன் போதுமானவன், அல்லாஹ்வே மிக அறிந்தவன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை அதிக அளவில் ஷேர் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் மூலியமா இந்த தகவல் சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்களுக்கு போய் அவங்க கூடிய விரைவில் ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வங்கி கணக்கையும் அறிவிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்காக உதவி செய்யறதுக்கு ஏராளமான நல்லுள்ளங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ்.